ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 5ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான அமாவாசை நாளானது வருதுங்க. ஸோ இந்த அமாவாசை நாளோடைய திதி நேரம், எந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த அமாவாசைக்கு பிறகு கன்னி ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாதிரி விதி விளையாட போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதே போல கன்னி ராசி நேயர்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா, ஆனி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வர்றதுனால இது ஒரு அதிபயங்கரமான அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால இந்த அமாவாசைக்கு ஒரு முக்கியத்துவம் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அது என்ன மாதிரி முக்கியத்துவம் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கான பகல் காலம் தை மாதம் தொடங்கி ஆனி மாதத்தில் முடியுங்க. அந்த வகையில் ஆனி மாதம் வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா தேவர்களின் பகல் காலத்தில் வரும் கடைசி அமாவாசையாக சொல்லப்படுது. இதற்கு பிறகு வரும் அமாவாசை திதி ஆடி அமாவாசை அடுத்த 6 மாதம் வரையிலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் தேவர்களின் இரவு காலத்தில் நம்மை காத்திருப்பாங்க அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் கேலண்டருடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 12 மாதங்களில் 3வது மாதமான ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆனி அமாவாசை பார்த்தீங்கன்னா உத்தராயண காலத்தில், அதாவது தேவர்களின் பகல் காலத்துடைய கடைசி அமாவாசை. இந்த அமாவாசையோட திதி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஒரு அதிபயங்கரமான அமாவாசை நாளன்னைக்கு காலையில் 5 மணிக்கு தொடங்கி அமாவாசை திதி முடிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகாலை 5 மணிக்கு அமாவாசை திதி ஆரம்பித்து அடுத்த நாள் சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு முடிவு அடைகிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த அமாவாசை திதி விடியற்காலை தொடங்குவதால் நீங்கள் வெள்ளிக்கிழமை மதிய நேரத்திற்குள் அமாவாசை திதி கொடுத்து முடிக்கலாம். அதே போல இந்த அதிபயங்கரமான அமாவாசை திதி கொடுக்க என்ன நேரம் உகந்த நேரமாக இருக்கும் அப்படின்னு தெரிந்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலை அல்லது நண்பகல் 12 மணிக்குள் தர்ப்பணம் செய்வது உகந்த நேரமாக இருக்குங்க. சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாளில் இந்த ஆனி அமாவாசை திதி வருவதால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிவ பெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்ததா இருக்குங்க. அதாவது ஆனி அமாவாசை முழுவதும் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் நடக்கிறது. இந்த ஆனி அமாவாசையோட கிரகங்களின் சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் இந்த நாள அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே ஆனி மாதம் வரும் அமாவாசை மிதுன ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தோன்றும். அதாவது மிதுன ராசியில் புதனுடைய வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனுடன் இணையும் போது இந்த ஆனி அமாவாசை திதியானது தோன்றும். இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அதிபயங்கரமான அமாவாசை நாளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இதை தொடர்ந்து இந்த அமாவாசைக்கு பிறகு கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு, அவங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல கன்னி ராசி நேயர்களுடைய கிரக நிலை பார்த்தீங்கன்னா ராசியில் கேது, ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி, களத்திரஸ்தானத்தில் ராகி, அஷ்டமஸ்தானத்தில் சனி செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அன்று சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 11ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல கன்னி ராசி நேயர்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா
நீங்கள் செய்யும் தொழிலில் அதிக விருப்பம் கொள்ளும் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சிற்கு நல்ல ஒரு அடையாளம் கிடைக்கும் மாதமாக இருக்க போகுது. சிறிய சிறிய செலவுகள் வந்து பயமுறுத்தினாலும் அதை சமாளித்து வருவீர்கள். தைரியமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் உங்களுக்கு இருக்குங்க. அதாவது உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழில் செய்யும் இடத்தில் பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம், பணி பளு இது எல்லாமே வர வாய்ப்பு இருக்கு. எதிர்கொள்ள தயாரா இருக்கக்கூடிய சாமர்த்தியமும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்கள் அனைத்தையும் தவிடுபொடியா ஆக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கலாம். மேலிடம் கொடுக்கும் அனைத்து வேலைகளையும் பார்த்தீங்கன்னா திறமையாக செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மீது உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் எழ ஏற்படலாம். பிள்ளைகள் மீது அதிக கவனம் தேவைங்க. அவர்களிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கவே கூடாது. நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உங்களுக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. தண்ணீரை காய்ச்சி குடிக்க பழகுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்குங்க. எந்தவித அலர்ச்சியும் ஏற்படாமல் நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதா இருக்குங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் எல்லாமே நீங்கும்படியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். உங்களுக்கு உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்குங்க. நீங்க இந்த நேரத்துல கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரலாம். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகலாம். வெளியூர் செல்ல நேரிடவும் வாய்ப்பு இருக்கு. கட்சி பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்கான சூழல் உருவாகலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் தூர தேச பிரயாணங்கள் செய்யும் சூழ்நிலைகள் ஏற்படலாம். நண்பர்கள் உறவினர்களிடம் அதிக கவனம் தேவைங்க. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் நீங்க பழக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் அதிக கவனம் தேவை. சின்ன சின்ன இடையூறுகளை களைந்தால் உங்களுடைய சாதனைகளை நீங்களே பார்க்கலாங்க. அதே போல கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தாய் தந்தையரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. இதிலும் உற்சாகம் குறைந்து சோம்பல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. மன தெளிவு உங்களுக்கு உண்டாகலாம். ஏற்றுமதி உங்களுக்கு சிறக்கவும் வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பழைய பாக்கி எல்லாமே உங்களுக்கு வசூலாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகலாம். மேல் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு முழுமையாவே கிடைக்குங்க. கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அடுத்ததாக சித்திரை 1, 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் டென்ஷனை உண்டாக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கிடும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவைங்க. உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிந்தவரை பெருமாள் ஆலயத்தை வலம் வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள் மற்றும் புதன். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 1, 2, 28 மற்றும் 29. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 21, 22 மற்றும் 23. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த அதிபயங்கரமான ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையோட முக்கியத்துவம் சிறப்பு என்ன, எந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்துருப்பீங்க. அதே போல இந்த அமாவாசைக்கு பிறகு கன்னி ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாற்றத்தை அவங்க சந்திக்க போறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க.
அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அப்டேட்டான வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.